ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு எஸ்எம் ஸ்கொயர் கிரியேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துலேயும் சாரி கேட்கணும். ஏன்னா இவ்வளோ நாள் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட முடியல. இனிமேல் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ வராது, பட் வீடியோ கண்டிப்பாக வரும். ப்ராமிஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அந்த ப்ராமிஸை கடைப்பிடிக்கிறது தான் கஷ்டம். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டியோட பர்த்டே, அவங்க யாருன்னு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. எஸ், இன்னைக்கு பிடிஎஸ்வி, அதாவது கிம் டேஹிங்கோட பர்த்டே. அதனால் பிடிஎஸ்வியை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரியும் இந்தியன் பாய்ஸ் யாருக்குமே பிடிஎஸ்வியை அவ்வளோவா பிடிக்காதுன்னு. அதனால் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வரல. இன்றைக்கி பிடிஎஸ்வியோட மோட்டிவேஷ்னலான ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிடிஎஸ்வி, அதாவது கிம் டேஹிங் வந்து December 13, 1995 டேகுங்கிற ஒரு சின்ன கிராமம், அதாவது அது எங்கே இருக்குன்னா சவுத் கொரியாவில் இருக்குது. இவர் வந்து ஜியோ கோ கோ ஜியோ சாங்குங்கிற சிறிய ஊரில் பிறந்தார். சாரி ப்ரொனவுன்ஸ் அண்ட் மிஸ்டேக், மனசில் எடுத்துக்காதீங்க. இவரோட ஊர், அதாவது சவுத் கொரியாவில் இருக்க ஊர்லாம் வாயிலையும் நுழைய மாட்டேங்குது. அவங்கெல்லாம் எப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. இவருக்கு வந்து ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவருக்கு சின்ன வயசுலேயே ஆர்டிஸ்ட் ஆகணும், அதாவது சிங்கர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் இவர் சின்ன வயசுலேயே சாக்ஸோஃபோனுங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்தார். நம்மளுக்கெலாம் அந்த சின்ன வயசில் சாக்ஸோஃபோன்னா என்னன்னு கூட தெரியாது. விதி எப்படி நம்மள்ட்ட விளையாடுமா அதே மாதிரி இவர்த்தையும் விளையாடிடுச்சு. அதாவது இவர் வந்து பிக்கிட் ஆடிஷனுக்கு அவரோட ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்ண தான் போயிருக்காரு. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் தான் நல்லா இருக்காரு, அதனால் இவரை பிடிச்சி கூட்டு போய் இவரை ஆடிஷன் பண்ண வச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது. இப்போ பார்க்குற வியை வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஆடிஷன் பண்ண தான் நான் சொல்ல வரேன். இவர் 3 வருஷமாக ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் தான் டீபூட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இவர் டீபூட் பண்ணது வந்து June 13. அஃப்கோர்ஸ் பிடிஎஸ் டீபூட் பண்ணதும் June 13 தான். ஸோ இவர் பிடிஎஸோட மெம்பர் தான். ஸோ இவர் டீபூட் பண்ணது June 13 தான் இருக்கும். June 13, 2013 பிடிஎஸோட டீபூட் செஞ்சாங்க. அப்போ வரைக்கும் டேஹிங் மெம்பர் இருக்கிறதுல சீக்ரெட்டாக தான் வச்சுருந்தாங்க பிடிஎஸ். இவரோட டீப் வாய்ஸ்னால தான் ஃபேமஸ் ஆனார். இவரோட டீப் வாய்ஸை வச்சு நிறைய சோலோ சாங்ஸ்லாம் பாடியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்குலாரிட்டி, ஸ்டிக்மா, கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு நிறைய சோலோலாம் பாடியிருக்காரு. இதனால் மட்டும்தான் இவர் ஃபேமஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட முடியாது. இவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட்னு சொல்கிறாங்க. அதாவது சிங்கர், டான்ஸர், ஆக்டர், அப்படி அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸோட ஃபேவரேட்டாகவும் இவர் இருக்கார். எதனாலன்னா இவர் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேனுங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். எனக்கு தெரியும் நிறைய பேர், அதாவது பசங்க, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, வெளியே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பயங்கரமாக கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு. ஏன்னா பிடிஎஸ் பற்றியே அவங்களுக்கு பிடிக்காது. என் காலேஜ்லேயும் நிறைய பேர் கேட்காங்க, மச்சான் என்னடா பிடிஎஸை பற்றியே போட்டுட்ருக்க, வேறு ஏதாவது பற்றி போடுறா, பிடிஎஸோட வீடியோலாம் டெலீட் பண்ணிடு, நான் உனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரேன்னு. அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உங்களுக்காக நான் வந்து இந்த பிடிஎஸோட வீடியோஸை போடுறேன். ஸோ மறக்காமல் ஆர்மிஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் கைஸ். பாய். ஸோ பிடிஎஸோட பியோட ஸ்டோரி, அதாவது கிம் டேஹிங்கோட ஸ்டோரியை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிடிஎஸோட பியோட ஸ்டோரி வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப மோட்டிவேட் பண்ணிச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சாதாரண ஃபார்மரோட பையன், அதாவது விவசாயியோட பையன் வந்து இன்றைக்கி மில்லியனராக ஆயிருக்காருன்னா அந்த ஜேர்னியை பற்றி நினச்சி பார்க்கும்போது நிறைய பேருக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப், அப்புறம் அந்த பெல் ஐக்கான் அப்புறம் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு மறக்காமல் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும்.